அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி மூலமாக கடந்த 2 ஆண்டுகளாக டிப்ளமோ காலேஜுகளுக்கு லெக்சரர் அந்த போஸ்ட்டும், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளிவரவே இல்லை. 2023ஆம் ஆண்டுக்கான டிஆர்பியுடைய அன்வல் பிளானரில் இந்த 2 விதமான கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் கவர்மெண்ட் டிப்ளமோ காலேஜுகளுக்கும் அங்கே பணிபுரியக்கூடிய அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லெக்சரர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி அந்த எக்ஸாம்லாம் வரும் சொல்லியிருந்தாங்க 23ல். ஆனால் வரலை. ஆனால் 24ல் டிஆர்பி வெளியிட்ட அந்த அன்வல் பிளானரில் அந்த இதே இல்லை, லிஸ்ட்டே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த டிஆர்பி மூலமாக இந்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிப்ளமோ காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜுகளுக்காக அந்த அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லி அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க பல பேர். இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாடு அசெம்பிளியில் நம்ம சிஎம் ஒரு டேட்டா வெளியிட்டிருக்காரு. நம்ம டீட்டெயிலாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்னக்கூடிய கருத்து ஒட்டு மொத்தமாக 75,000க்கு மேற்பட்ட போஸ்டிங் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள்ளே ஃபில்லப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் அவர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக சொல்லும்போது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக 19,260 ஆசிரியர் பணியிடங்களும் அப்படின்னு வார்த்தை வருது. ஸோ டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக 19,260 போஸ்டிங் அப்படின்னா அதில் கண்டிப்பாக நம்மளுடைய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள வேக்கண்ட்டும் நம்மளுடைய கவர்மெண்ட் டிப்ளமோ காலேஜில் உள்ள வேக்கன்சியும் கண்டிப்பாக இடம்பெறும் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான ஒரு ஆதாரமான உண்மை. ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பியில் கடந்த 2 வருஷமாக இந்த எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணவே இல்லை. மற்ற எக்ஸாம் எக்ஸாம் வைக்கிறாங்க, கால்ஃபர் பண்ணுறாங்க. இனி பார்த்திங்கன்னா இப்போ கூட இந்த எஸ்ஜிடின்னு சொல்லக்கூடிய அந்த டீச்சர்ஸ் வேக்கண்ட்டை தான் இப்போ கால்ஃபர் பண்ணி எக்ஸாம் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இனி அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் ஏதாவது கண்டிப்பாக இந்த இது இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2024ஆம் ஆண்டுக்கான டிஆர்பி மூலமாக வெளியிட்ட ஒரு அறிவிப்பு அன்வல் பிளானர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 விதமான போஸ்ட்டுக்கு தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதில் செகண்டரி கிரேட் டீச்சர் அதுக்கு தான் இப்போ எக்ஸாம் நடக்க போகுது. மற்ற பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட்டு ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த மாதிரி தான் இருக்கே தவிர கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள போஸ்ட்டோ டிப்ளமோ காலேஜில் உள்ள போஸ்ட்டுக்கோ இந்த ஆண்டுக்கான அறிவிப்பிலே இல்லை. சரி, இந்த அன்வல் பிளானரில் இந்த ஆண்டுக்கான அறிவிப்பு இல்லை. ஆனால் 2023ஆம் ஆண்டு வெளியான பிளானரில் இருக்குது. நான் அதே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது 2023ஆம் ஆண்டுக்கான டிஆர்பியுடைய அன்வல் பிளானர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தெளிவாக போட்டிருப்பாங்க. சீரியல் நம்பர் 5 கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் லெக்சரர் போஸ்ட்டு 493 இருக்குது. அடுத்து 6வது நம்பர் பாருங்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் 97 வேக்கண்ட் இருக்குது. இந்த 2 விதமான தேர்வுகளுக்குமே 2023ஆம் ஆண்டு கால்ஃபர் வரவே இல்லை. சரி, இந்த வருஷம் வரலை, அது 24க்கு கொண்டு வரணும்ல, அதில் இல்லவே இல்லை. ஸோ 23லேயும் 22லேயும் பண்ணலை, 23லேயும் பண்ணலை, 24லேயும் பண்ணலை. அப்போ இந்த வேக்கன்சி எல்லாம் எக்ஸாம் வைக்காதது, இன்றைக்கி சிஎம் அனௌன்ஸ் பண்ணது அதெல்லாம் பார்க்கும்போது இந்த 2025ஆம் ஆண்டுலேயோ இல்லை 24ஆம் ஆண்டு இந்த பிற்பகுதியிலையோ டிஆர்பியிலேருந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் கவர்மெண்ட் டிப்ளமோ காலேஜுகளுக்கும் தேவையான அந்த லெக்சரர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரியக்கூடிய ஒரு அஃபிஷியல் டீட்டெயில். நீங்கள் டிஆர்பியில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் கவர்மெண்ட்டு
கவர்மெண்ட் எல்லாம் போயிடுச்சு. கவர்மெண்ட்டில் ஒப்புதல் கொடுத்த உடனே நாங்கள் அறிவிப்பு வெளிவருவோம் அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த டிஆர்பிக்காக இந்த எக்ஸாம்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் சோர்ந்து போயிட வேணாம். ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் எப்போ வந்தாலும் நீங்கள் அதை கிளியர் பண்ணுற மாதிரி உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து 19,206 போஸ்ட் சொல்லும்போது அதில் கண்டிப்பாக இந்த ரெண்டு விதமான போஸ்ட்டும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதை நம்ம அடித்து சொல்லலாம். அதனால் நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சி அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா ரொம்ப வருஷமாக போஸ்டிங் போடாமல் இருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா ரிட்டைர்மெண்ட்டு ஆயிருப்பாங்க பல பேர். ஸோ அவங்களும் இருக்கும். ஸோ அதனால் நல்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா முதல் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ண பிறகு படிச்சுக்கிறலாம் அப்படின்னு இல்லாமல் இப்போ இருந்தே நீங்கள் அதுக்குண்டான ப்ராப்பராக நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ்ஸு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே டிஆர்பியோடைய வெப்சைட்லேயே இருக்குது. நீ எங்கேயும் போய் தேடி அலையணும்னு அவசியமே இல்லை. அதனால் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளே போகணும் தான். ஸோ அது எக்ஸாம் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு யூஸும் இல்லை. ஸோ நீங்கள் டிஆர்பியுடைய லாகின் போனீங்க அப்படின்னா அதில் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா அதில் சிலபஸ்ன்னு இருக்கும். அது கீழே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சிலபஸ் வரும். அதே மாதிரி கீழே மாடல் கொஸ்டின் பேப்பர்ன்னு இருக்கும். நீங்கள் பண்ணிக்கிறலாம். ஸோ நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக விரைவில் போஸ்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.